எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. தூயாட்சி அப்படின்னு தங்களை சொல்லிக்கிட்டாங்க. தூயாட்சி அந்த 100 நாட்கள் செயல்பாடு இருக்கா? இல்லை, முதல்ல தூய ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ சகோதரர்கள் 2 பேருமே சொன்ன மாதிரி அதில் நம்ம எல்லாருக்குமே எனக்கு வந்து எல்லா விதமான உடன்பாடு உண்டு பெரும்பாலும். ஆனால் இந்த தூய ஆட்சி கொடுக்கணும்னா நீங்கள் முதல்ல ஒரு தூய கட்சியாக இருக்கணும். இப்போ தூய கட்சியாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. ஏன்னா இவங்க வந்து தூய ஆட்சி, தூர்ந்து போன சக்தி, ஊழல் சக்தி, எதுவுமே இல்லாத ஒரு சக்தி அப்படின்னு பேசின அதிமுகவிலிருந்து ஊழல் கரைபடிந்த 2 முன்னாள் அமைச்சர் பெருமக்களை கட்சியில சேர்த்து கொண்டு அவர்களுக்கு முக்கியமான பதவிகளை கொடுத்து விட்டு நான் ஒரு தூய ஆட்சியை கொடுப்பேன் அப்படி சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க அவங்க என்ன ஆட்சியிலே அங்கே இருக்கிறாங்க, கட்சியில் தானே அங்கே இருக்கிறாங்கன்னு. வேறு நல்லா இருந்தால் தான் கனி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வேறுலேயே வெந்நீரை ஊற்றிட்டு நல்ல கனி பிறக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது நம்ம ஏமாத்திக்கிறது தான். இப்போ இவங்க அதுக்கான தொடக்கத்தை இப்போ போட்டுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் தான். இது வந்து ஒரு தத்துவார்த்த மாற்றமோ, ஆட்சி உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு மாற்றம் நடக்கணும். இப்போ இவ்வளவு நாளாக இவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு மாற்ற முன்வைக்கிறாங்க. அந்த மாற்று கோட்பாடு, அந்த மாற்று கொள்கை ஜெயிச்சிருக்குன்னா நம்ம வந்து அதை மாற்றுன்னு சொல்லலாம். இது மாற்றுல ஒரு மாற்று கட்சி, அதனுடைய நீட்சி தான் திமுக அதிமுகவுடைய நீட்சி தான் இந்த தாவேக்காவுடைய ஆட்சி. குறிப்பாக அதிமுகவின் நீட்சி தான் இது. நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா தெரியும், அதிமுகவில் நிறைய பேர் போறாங்க. ஏன் அதிமுகவில் நிறைய பேர் போறாங்கன்னா அதிமுகவுக்கு கொள்கையோ கோட்பாடோ தத்துவமோ சித்தாந்தமோ ஒரு பிடிமானமோ கிடையாது. இப்போ திமுகவுக்கு ஒரு பிடிமானம் இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிடிமானம் இருக்குன்னா அவங்க கொள்கையில கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. இப்போ திமுக ஓரளவாவது கொள்கை வச்சிருக்குது. நாம் தமிழர் வச்சு தொடர்ச்சியா தனிச்சு போட்டிடுறாங்க. தமிழ் தேசியங்கிற கொள்கையை நிப்பாட்டுறாங்க. திராவிடமும் ஆரியமும் 2மே வேணாங்கிறாங்க. அப்போ இப்படியான ஒரு கொள்கை பிடிமானம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இல்லை. இப்போ கூட அண்மையில விசிகா வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறாங்க. அந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுக்கு தாவேகாவின் தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில நாம் முன்னரே குறிப்பிட்டது போல திராவிடமும் தமிழ் தேசியமும் மண்ணின் கண்கள் என்று நாம சொன்னதை, அதாவது இவங்க சொல்லி விசிகா நடத்துற மாதிரி இருக்கு எனக்கு அந்த மாநாட்டுக்கு அவர் ஒரு வாழ்த்து எழுதுகிற போது. ஏன்னா இவங்க தமிழ் தேசியத்துக்காகவோ அல்லது திராவிடத்துக்காகவோ எடுத்துக்கோங்களேன், அவங்க ஒரு பெரிய கள செயல்பாடுகளை முன்னாடி நடத்தல. குறிப்பா நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா இப்ப தோழர் கூட சொல்லியிருந்தாங்க, தமிழ் தாழ்வாரத்துக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. யார் எதிர்த்து நிறைவேற்றினாங்க? அதை ஆளுநர் எதிர்த்து நிறைவேற்றுறாங்க. அந்த ஆளுநர் எதிர்த்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதுதான் சொல்றேன். ஆளுநர் பேரும் வரல. சரி, ஆளுநர் தான் இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஆளுநருக்கு அனுப்புங்க, அதை ஆளுநர் மலைக்கு அனுப்புங்க. அனுப்புனாங்களா? தீர்மானத்தை போட்டு உங்க பக்கத்துல வச்சு பூட்டி வச்சது எதுக்கு நீங்க தீர்மானம் போடுறீங்க? அது தீர்மானம் போடாமலே இருக்கலாமே. அப்ப ஆளுநருடைய மோசமான நடவடிக்கைகளை, பிற்போக்குத்தன நடவடிக்கைகளை எதிர்த்து கேட்கக்கூடிய இடத்துல இந்த ஆட்சி இல்லை. எங்க இப்போ வந்திருக்கிற செய்திங்க, 3 தமிழர்கள் சுட்டுக்கொலை, தமிழ்நாடு அரசு தலையிடக்கூடாதுன்னு கன்னட காங்கிரஸ் இனவெறி அரசு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த DK சிவகுமார நேரில் போய் சந்திக்கணும். முதல்ல இந்த ஆட்சியில நான் வந்து மிக மோசமான ஒரு முடிவா நான் பார்க்கறது காவேரிக்கு போற முடிவு எடுத்ததுதான். கர்நாடகத்துக்கு போறேன் நம்ம, அதுலயும் ஒரு பிழை என்னன்னா இந்த ஆட்சியில தகவல் தான் கசியுது தவிர செய்தி ஊடகங்களுக்கு வர்றது கிடையாது. அதிகாரப்பூர்வமா எதுவுமே அதிகாரப்பூர்வமா வர்றது கிடையாது. 1 லட்சம் கோடி முதலீடு 100 நாள்ங்கிறது எவ்வளவு பெரிய சாதனை. அவங்களுடைய பார்வையில பார்க்க போனா மிகப்பெரிய சாதனை, அளப்பரிய சாதனை. 1 லட்சம் கோடி வருது அப்படின்னா அந்த 1 லட்சம் கோடி முதலீடு வருதுன்னு இவங்க அறிவிக்கிறாங்க. முதலமைச்சர் அந்த மேடல் தான் இருக்கிறாரு. 2 வார்த்தை பேசலைங்க, 2 வார்த்தை பேசல. சரி, முதலமைச்சர் தான் பேசல, செய்தியாளர்கள் உள்ள அனுமதிச்சு அவங்க ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடத்த, ஒரு டயலாக்னு என்ன அர்த்தம்? நீங்க ஒண்ணு கேட்கணும், அது பேர் டயலாக். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஒன்றிய பாஜக ஆட்சி என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணும்னா சிங்கிள் வே கம்யூனிகேஷன் தான். நான் மன் கி பாத் மாதிரி பேசுவேன், கேட்கறத கேட்டு வாங்குறத வாங்கி பொறுக்கிட்டு போய்கிட்டே இரு. இதுதான் பாஜக ஒன்றிய அரசுடைய ஃபாசிஸ்ட் அப்ரோச். என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதே அப்ரோச் முதலமைச்சர் ஃபாலோ பண்ணுறோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. அப்படிதான் நடவடிக்கைகள் இருக்குது. உள்ள அனுமதிக்கல, அவர் 2 வார்த்தை பேசல, அதை பத்தின எந்த கூட யாருக்கும் வெளியே தெரியாது. அவங்களா ஒரு செய்தி குறிப்பை போடுவாங்களாம், நம்ம எடுத்துக்கிட்டு போகணுமா? ஏன் அப்படி இருக்கிறீங்க? அப்ப என்ன பிரச்சனை இருக்குது? வெளிப்படையான நிர்வாகம் என்பது இந்த ஆட்சியில இவங்க இப்போ வரைக்கும் கொடுக்கலங்க. போன ஆட்சியில எப்படி வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்தாரோ அதுல நீட்சி தான் இவரு. அவரும் பேசல. அவராச்சு எங்கேயாச்சும் பைட்டு கிட்ட பார்த்தா ஊட்டி ரொம்ப சில்லுன்னு இருக்கு, கொடைக்கானல் ரொம்ப குளுமையா இருக்குன்னு பேசுவாரு.
இவர் அது கூட பேசல. இவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு போறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இவர் வந்து ஒரு திரையுலகத்துடைய உச்ச நட்சத்திரமா இருந்தவர், இப்பயும் இப்படிதான் இருக்கிறார். அவருடைய நடை உடை பாவனை என்பது திரையுலகத்துக்கு எப்படி வேணா இருக்கலாம், அது ரசிக்கிறோம், பாராட்டுறோம், வரவேற்கிறோம். அதே ஃபார்மட்டை அதே ஃபார்முலாவை ஆட்சி படத்துல அமர்ந்த பிறகு நீங்க இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அதை எப்படி பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது? இப்போ மகேந்திர சிங் தோனி இருக்கிறாருங்க, அவர் கிரிக்கெட்டரா நம்ம அவரை வரவேற்கிறோம், சூப்பரா விளையாடுறாருப்பான்னு சொல்றோம். அவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டு ஹெலிகாப்டர் ஷாட் தெரியுமா அப்படின்னு கேட்டாருன்னா என்ன பேசிட்டு இருக்கிறாரு இவரு? மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கான், இங்க மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்ம கேட்போம்ல. அதே மாதிரி தான் விஜய் அவர்களையும் நம்ம கேட்கிறோம். ஏங்க, காவிரில தண்ணி வரலன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சி தலைவர் அவதூறா மேடையில பேசுறாரு. எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு மோசமா இழிவா இருக்கிறாரு பாருங்கன்னு தாவேகா சார்பா வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவு பிரச்சாரம் பண்ணுங்க. இவங்க உதயநிதியை கைது பண்ணுவாங்களாம். உதயநிதி என்னமோ வஉசி பேர மாதிரியும் என்னமோ நேரடியாக காமராஜர் பெத்து போட்ட பேர மாதிரியும் இவர் வந்து அப்படியே வணக்கம் சொல்லிட்டு இவரு போறாரு. தாவேகாவும் திமுகவும் சேர்ந்து நடத்தின நாடகங்க அது. இவங்க மாவட்ட தலைவர்களுக்குள்ள இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம். தாவேகா உதயநிதி கண்டிச்சு உதயநிதி அந்த உருவ பொம்மை எரிக்கிறாங்களாம். கர்நாடகால தண்ணி தராம விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல DK சிவகுமாரோட பொம்மை எரிக்க இவங்க எவனுக்கும் துப்பு இல்ல. 3 தமிழர்களை பச்சை படுகொலை பண்ணிருக்குங்க கர்நாடக இனவெறி அரசு. தற்காப்புக்காக சுட்டன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் கால சுட்ட எப்படி சாவாங்க? எப்படி சாவாங்க? அப்ப திட்டமிட்டு நீ கொன்றுக. கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயங்காட்டம் என்ன வந்துருச்சுங்க. நம்ம முதலமைச்சர் அவன் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான். இவர் என்னப்பா, ஒரு நடிகர் தானப்பா அப்படிங்கிற மனோநிலையில கர்நாடக காங்கிரஸ் அணுகுவதாக எனக்கு சந்தேகம் வருது. பொலிட்டிக்கலி அவன் இதை ரன் பண்றான்னு சந்தேகமா இருக்குது. எப்படிங்க 3 பேரை சுட்டு படுகொலை பண்ணுவான்? தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக திகழக்கூடிய திமுகவின் தலைவர் அறிக்கை விடுறாரு. அப்புறம் பாமக, நாம் தமிழர் கட்சியெல்லாம் அறிக்கை விடுது. அதன் பிறகு தாவேக அறிக்கை வருது. ஏன் தமிழ்நாட்டின் மாவட்ட தலைவர்கள் ஃபுல்லா தாவேக கட்சியை சேர்ந்த தோழர்கள்லாம் போய் களத்துல இறங்குங்க, எப்படா தமிழர்களை சொல்லலான்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க. ஏங்கல்ல அதான் அவர் கேட்கிறாரு. பீப்புள் மூவ்மெண்ட்ங்கிறதே கிடையாதுங்க, மக்கள் அரசியலுங்கிறதே கிடையாதுங்க ஒரு கட்சி கிட்ட. எவ்வளவு ஆபத்தானது. அரசியலற்ற அரசியல் தான் உலகத்துல எந்த இடத்துல நடந்தாலும் அது ஆபத்தானது. அப்ப அந்த அரசியலற்ற அரசியலை பண்ணக்கூடிய இடத்துல ஏன் தொடர்ச்சியா இருக்கிறீங்க? சரிங்க, எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்டென்ஷன், இவங்களுக்கு என்னங்க நோக்கம் இருக்கு? கொள்கை இல்லைன்றீங்க, வேற என்னங்க இருக்கு? எல்லா கட்சிக்கும் இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு நோக்கம். ஊழல் அற்ற, லஞ்சமற்ற, நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்குறோம்னு சொல்றீங்க. சரி, அதை கொடுக்குறோம்னு சொல்றீங்கன்னா முதல் அடிப்படை தேவை உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்ன? வெளிப்படைத்தன்மையுடைய நிர்வாகத்தை நீங்க வச்சு கட்டமைக்கணும். அது உங்கள்கிட்ட தான் இல்லையே. ஜெகதீஷ் பழனிசாமிங்கிற ஒருவர் நான் என்னுடைய அண்ணனால தனிச்செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னு அவர் அறிவிக்கிறாருன்னா நாமெல்லாம் என்ன, நம்மளெல்லாம் பார்த்தா நான் முட்டாப்பய மாதிரி தெரியுதா அவங்களுக்கு? எனக்கு தெரியல. இல்ல பொதுமக்களோ அல்ல எதிர்கட்சியினரோ முட்டாளா? மரியாதைக்குரிய ஜான் ஆரோக்கியசாமி, மரியாதைக்குரிய விஷ்ணு ரெட்டி ஆகிய இருவரும் ஒரு அலுவல் பணியின் போது 2 பேரும் அங்க அமர்ந்து இருக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரங்க பார்த்து யாருன்னு என்னங்க எதுக்காக அமர்ந்து, ஏன்னா அது அபிஷியல் மீட்டிங்ல எல்லாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப அனுமதிக்கிறாங்கன்னா யாருங்க அவங்கன்னு கேட்கறாங்க. கேட்ட பிறகு இந்த அரசாங்கம் ரியாக்ட் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம்? கேட்டா சொல்லுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். இப்படியான ஒரு போக்கை வச்சிருந்தாங்கன்னா இவங்க நினைக்கக்கூடிய வெளிப்படையான நிர்வாகத்தை இவங்க கொடுக்க முடியாது. மக்கள் திமுக அதிமுகவின் பார்த்து ஒரு வெறுப்புல இருந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியான நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா வந்து திராவிட எதிர்ப்பு பேசுறாங்க, ஆரிய எதிர்ப்பு பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி, பாஜக, அண்ணாமலை, அதிமுக, இன்ன பிற தனி நபர்கள்லாம் செய்த அந்த திமுக எதிர்ப்பை ஒட்டுமொத்தமாக 2 ஆண்டுகள் அறுவடை செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அவ்வளவுதான். அவர் வந்து எந்த இடத்துலையும் போய் இவ்வளவு ஏங்க வீதி வீதி தெருவு போய் ஒரு பிரச்சாரம் பண்ணல. தேவையும் படல. அவர் உச்ச நட்சத்திரமா இருக்கிறதுனால மக்கள் எப்படி இப்படிப்பட்ட ஆதரவு கொடுத்தாங்க? அதுவும் 108 தான் கொடுத்துருக்குறாங்க, 118 அவர் கொடுக்கல. அப்ப 108 இடங்களை மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு நம்பிக்கை தானே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கணுமா இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கைக்குரிய நபர்களாக இன்னும் அவங்க வளம் வரல. அவருடைய அமைச்சர்களுடைய அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ். நோக்கம் பிழையா இருக்கா இல்ல நோக்கம் சரியா இருக்கா? அவங்க செயல்படுத்துற விதம் பிழையா இருக்கா? இல்லங்க, இப்போ ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்ன்ற நோக்கம் நல்ல நோக்கம் தான், அதுல ஒன்றும் யாருக்கும் மாற்றுக்கிறது. அந்த நோக்கத்தினால நமக்கு வந்து ஒன்றும் மாற்றுக்கிறதுல நல்லாதான் நினைக்கிறாங்கன்னு தோணுது. ஆனா செயல்பாடு வரும்போது அதுல பிழை இருக்கு. நீங்க ஊழலை ஒழிப்புங்கிறீங்க,
ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போன்றீங்க, நல்ல சக்தியா நான் வருவேன்றீங்க, தூய சக்திங்கிறீங்க. எதுக்குங்க விஜயபாஸ்கர் சேர்த்துக்கிறீங்க? எதுக்கு விஜயபாஸ்கர் சேர்த்துக்கிறீங்க? அதுக்கு குற்றம் நிரூபிக்கப்படல, குற்றம் சாட்டப்பட்டவங்க தான். செந்தில் பாலாஜி நாளைக்கு வர சேர்த்துப்பாங்களா? செந்தில் பாலாஜி குற்றம் நிரூபிக்கப்படலாம் சேர்த்துப்பாங்களா? அது கிடையாது. ஊழல் கரைபடிந்த சக்தியாகத்தான் அதிமுகவை நீங்கள் வர்ணித்தீர்கள். 2017க்கு பிறகு இருக்கிற அதிமுக உண்மையான அதிமுக இல்லை என்று அமைச்சர் அவர்களே மேடையில பேசுறாரு, எல்லா இடத்துலயும் பேசுறாருன்னும் போது அந்த கட்சியில இருந்து வாக்கு வாங்கின எங்க சேர்த்துக்கிறீங்க? இதுல நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியா பாக்குறது, உங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டாங்க, 110 உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, எதுக்கு அந்த எம்எல்ஏக்கள் செயற்கையாக உங்கள்கிட்ட வந்து சேரணும்? அதை நீங்க அனுமதிக்கணும். அது பேர் நீங்க குதிரை பேரான இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, எல்லாம் பண்ணுங்க. அவங்க எங்க வந்து சேர்றாங்க? அவனுடைய நோக்கம் என்ன? விஜயபாஸ்கர் நோக்கம் மக்கள் நன்மை செய்யணும்னா மக்கள் நன்மை செய்யுங்க. தாவேக்காவில சேர்ந்து விஜய் மாமா தெரியுமா, விஜய் மாமா பாத்தியான்னு அவரை போன்ற ஒரு நபரை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடி பத்தி ஒரு பாட்டு, எங்க வந்து பெத்து வெட்ட ராசா எடப்பாடின்னு பாட்டு பாடி அந்த ஆளை ஏமாத்தி அந்த ஆளும் மதிமயங்கிட்டா. அப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி மதிமயங்கிட்டாரு. ஜெயிச்ச பிறகு தூக்கி போட்டு போனாரு பாத்தீங்களா? உன்னை எம்எல்ஏவாக்கி மந்திரியாக்கி அழகு பார்த்து உன்னை வளர்த்த கட்சிய தூக்கி எறிஞ்சிட்டு போறாரு அப்படின்னா பதவி மோகம், பதவி வெறி, பண ஆசையை தவிர வேற என்னங்க இருக்குது? வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க. அவர் மேல வழக்கு இருக்குது, அந்த வழக்குல இருந்து விடுபடணும், அதுக்கு ஆளுங்கட்சியில டிவிஎஸ் இருக்குது, நாலு பணம் தூக்கி உள்ள வச்ச நம்ம என்ன பண்றதுன்ற பயம், பணத்தாசை, பேராசை, பதவி வெறி, வேற என்ன நோக்கத்துக்காக போய் சேர்ந்துருக்கிறாங்க தாவேக்கால? அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களை தாவேக்காலையே சேர்க்கிறீங்க. நான் ஆதங்கத்தோடவே சொல்றேன், ஏன்பா சேர்க்கிறீங்க? உங்க சேர்த்து உங்க தூய கட்சிங்கிற பிம்பத்தை நீங்களே சதைச்சுக்கிறீங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஆட்சிக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணும். நமக்கு எந்த நோக்கமோ கொள்கை கோட்பாடோ பெருசா அதுவும் கிடையாது. பிஜேபி எதிர்ப்ப நம்ம எதுக்கு ஏங்க பேச மாட்டேங்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? பாஜக எதிர்ப்பால திமுக சாதிச்சது அப்படி கிடையாதுங்க. பாஜக எதிர்ப்பனால சாதிச்சது சரி. இவரே இப்ப பாஜக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் பாஜக ஆதரவுன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினாரு அவரு. ஏங்க நான் பாஜகவை ஆதரிக்கிறேங்க, மோடி அவர்களுடைய ஆட்சி சூப்பரா இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கட்டும் பரப்புரையில, ஓட்டு விழுந்திருக்காது. தமிழ்நாட்டு உணர்வு, தமிழர்களின் உணர்வு என்பது இந்துத்துவ எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் மற்றவங்க ஜெயிக்க முடியல? பிஜேபியில இங்க பிரகாசிக்க முடியல. ஏங்க இவ்வளவு அலையிலையும் 4% ஓட்டு வாங்கியிருக்குது நாம் தமிழர் கட்சி. அதிமுக 50 சீட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 70 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபி ஏங்க ஒரே ஒரு சீட்டு வாங்குச்சு, அதுவும் அதிமுக கூட்டணியில இருந்த. மக்களுக்கு விருப்பம் இல்லைங்க பாஜக மேல. இயல்பாக இருக்கிற மண்ணுடைய உணர்வு அது. அந்த உணர்வை வரிச்சுக்கிட்டு தான் அவரும் கட்சி ஆரம்பிக்க முடியும், வேற வழி கிடையாது. அப்படியா பேசுறவரு உண்மையான இஷ்யூஸ்ல என்ன பேசினாரு? இப்ப நீட் விவகாரம் எடுத்துங்க. நீட்டுக்காக 4 பேர் தொடர்ச்சியா உடல்நிலை போராட்டம் இருந்தாங்க. நம்ம உடன்பாடு இல்லைன்னா கூட அவனுடைய நோக்கம் புனிதமானது. சரி, நீட்டு ஒழிப்புக்கு இந்தியா முழுக்க போராடலங்க. நீட் எதிர்ப்புக்கு, நீட்டு கசிவுக்கு தாங்க எதிர்த்தாங்க. என்ன இருந்தாலும் அல்டிமேட் கோல் என்ன? அபிஜித் தீப்கே என்ன சொன்னாரு? எங்க கோல் நீட் ஒழிப்பு தாங்கன்னாரு. வீடியோ இருக்குது நம்மள்கிட்ட. அப்ப நீட்டு ஒழிப்புக்காக போராடக்கூடிய மாணாக்கர்களுக்கு தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெங்கும் போராட்ட அனுமதி கொடுறான். மோடி எடுத்து போராட்டம் பண்ணட்டும்யா. நீட்டை ஒழிக்கிற பாஜகவை தான் நாங்க விரும்புறோம், பேசட்டும். நீட்டை ஒழிக்காதவருக்கு நாங்க வந்து ஏந்து போக மாட்டோம்னு ஒரு போராட்ட அனுமதி கொடுக்க வேண்டியது தானே? மெரினா திறந்து விட வேண்டியது தானே? ஏன் அதை பண்ணலன்னு கேட்டா, பாலன் இல்லத்துல அவங்க இடம் கொடுத்துட்டாங்களாம். பாலன் இல்லத்துல இடம் கொடுத்தா யாருக்குங்க தெரியும்? அங்க இருக்கிற தோழர்கள் தான் வருவாங்க, மற்ற இடதுசாரி இயக்கம் கொண்ட ஜனநாயக சிந்தனை கொண்டவங்க போவாங்க. மற்றபடி வெகுஜன இயக்கமா ஏன் மாத்த அனுமதிக்கலன்னா, இவங்க இயக்கமாக மக்கள் அரசியல் படுறதை இவங்க விரும்பலங்க அடிப்படையில. ஏன்னா மக்கள் அரசியல் பட்டாங்கன்னா என்ன வேணா நடக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள. இது இந்த முடிவை நம்ம ஏத்துக்கிறோம். ஓகே, மக்கள் ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்க, அந்த முடிவை ஏத்துக்கிறோம். ஆனால் இந்த முடிவை அவர்கள் கொடுத்ததுனாலேயே என்ன நடந்தாலும் அதை நம்ம ஆதரிக்கணுங்கிற கட்டாயம் அவசியம் கிடையாது. இடித்துரைப்பு செய்யாமல் ஒரு நல்ல ஆட்சி யாராலும் கொடுக்க முடியாது. போன ஆட்சியில ஒரு ஓராண்டு காலம் பெரிய பிரச்சனை இல்லைங்கன்னு கேப்ரியல் தலைவர் கூட சொன்னார். ஏன் பிரச்சனைனா, அவங்க பல ஆண்டுகளா ஆட்சியில் இருந்தவங்க. ஸோ ஒரு வருஷம் தப்பு பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாமே புதுசு. சட்டமன்றத்துல சபாநாயகராக இருக்கிறவர் பொது வெளியில ஆன்டி அபார்ஷன் ரேலிக்கு கொடியரசு துவங்கி வைக்கிற கொடுமை எங்காச்சும் நீங்க பாப்பீங்களாங்க? கருத்தடை என்பது தனி மனித அந்த பெண்ணினுடைய விடுதலை உணர்வு சம்பந்தப்பட்டதுங்க. ஆனா அந்த கருத்தடை கூடாதுன்னு எல்லா விதமான மதங்களும் சொல்லணும். எந்த மதத்தின் பேரு குறிப்பிட விரும்பல. அப்படி சொல்லக்கூடிய எல்லாமே அடிப்படைவாதம் தான்.
அந்த அடிப்படைவாதத்துக்கு கூட துவங்கி வைக்கிறாரு நம்ம ஜேசிடி பிரபாகரன். இதை எதிர்த்து பெண் ஆளுமைகள், பெண் ஊடகங்கள் எதிர்த்து பேசியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, என்னங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாருங்கன்னு. முதலமைச்சர் சிந்திச்சு தெளிவாக அருமை நடவடிக்கை எடுப்பாருன்றார். எதை கருத்தை தர பண்ணுவார் அவரு. அப்ப கருத்தடை குறித்து இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? எப்படி நீங்க போகலாம்? நீங்க ஒருத்தர் பான் கிறிஸ்டியன் அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஜபமாலையை கொண்டு வராருங்க அவர் உள்ள. இப்ப நாளைக்கு ஒருத்தர் யாகம் வளர்ப்பா உள்ள, பரவாயில்லையா? நான் யாகம் வளர்த்தாந்தாங்க நான் நிதியை வாசிப்பேன்னு சொல்லுவான். இன்னொருத்தர் வேற ஏதாவது பண்ணாதான் நிதியை வாசிப்போம் பாரு, விட்டுறலாமா? நம்ம சட்டமன்றம் வந்து அனைவருக்கும் பொதுவானது. உள்ள வந்துட்டீங்களா, நீ நானும் ஒண்ணு, உறுப்பினரும் ஒண்ணுதான், அமைச்சரும் ஒண்ணுதாங்க. என்னங்க கேட்டார் அந்த உறுப்பினர், மதிமுகவை சேர்ந்தவர், ஏங்க நல்ல தமிழை கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னாரு. அவ்வளவு கனிவா தான் பேசினாரு. உடனே கொந்தளிச்சு கோவப்பட்டு மன்னிப்பு கேட்டாரா மரியா வில்சன் கடைசி வரைக்கும்? நான் வார்த்தையை விட்டுட்டேன்னாரு. விட்டுட்டீங்க தான் சார், மன்னிப்பு கேளுங்க. முதலமைச்சர் இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், நான் வரவே இருக்கிறேன். கருணாநிதினு பேசினாரு, உடனே சாரி கேட்டார். சூப்பர். அன்னைக்கு ஏன் கேட்கல? மரிவசனுக்கு ஏன் கேட்கல? கிறிஸ்தவத்தையும் மொழி ஏன்னா ஒப்பிடுவோனாங்க, ஒப்பிட்டு பேசுறாருங்க அவரு. கேட்டா நான் கல்வி நிலையங்களை நடத்துறேன், கல்வி நிலையம் நடத்தினவர் இப்படி பேசுறாருங்கிறது ஆச்சரியம். அப்ப என்ன நடத்தினாருன்னு தெரியல இத்தனை வருஷமா. அப்ப இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அனுபவமின்மை இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் வெளிப்படுது. இதையெல்லாம் குறைக்கல, இதெல்லாம் தடுக்கல அப்படின்னா இந்த ஆட்சியினுடைய நிலையெல்லாம் பத்தி நான் கவலைப்படலை. நான் மக்களை பத்தி கவலைப்படுறேன். மக்கள் நமக்கு இதை சிந்திக்கல என்னங்க. இப்ப போய் கேட்டோம்னா நிறைய பேர் சொல்றாங்க, ஏங்க மக்களுக்கு இந்த ஆட்சி மேல பெரிய வெறுப்பு இல்லைங்க. வெறுப்பு இப்போதைக்கு வராது. எப்படி வரும்? விரும்பி தானே ஓட்டு போட்டிருக்கோம். 2000 ரூபாய் மக்கள் கேட்கறாங்களா? கேட்கல, விடுங்க. ஆனால் இந்த மக்களுக்கு நடக்க போவது என்னங்கிறது நாம சிந்திக்கணும்ல. மக்கள் சிந்திக்கிறாங்களோ இல்லையோ, மக்களுக்காக நாம சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் போது நமக்கு ரொம்ப பயமா இருக்குது. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிட்டே இருக்குது. டாஸ்மாக் கடையை மூடுறாங்கிறாங்க. ஒரு பக்கம் இணைய வழியில சில வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. அப்ப அது இளைஞர்கள் கையில இன்னும் மது வகைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பு உருவாக்குதான் நமக்கு தெரியல. பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள் என்ன கொண்டு வந்தாங்க? எதுவும் புதிய திட்டம் கிடையாது. எல்லாமே பழைய திட்டங்கள். முன்னாடி வெற்றின்ற பேரு போட்டுக்கிறாங்க. பெண்களுக்கான சிறப்பு அதிரடி படைங்கிறது திட்டம் கிடையாதுங்க. அது ஒரு செக்ஷன், காவல்துறை ஒரு பிரிவு, அவ்வளவுதான். அது ஒரு புதிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. திட்டம்னா என்ன? இப்ப திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்கல்ல உரிமை தொகை, அது ஒரு திட்டம். அதுல சரி தவறுங்க விவாதத்துக்கு போல, அது ஒரு திட்டம். அது மாதிரி கொண்டு வந்தாங்களா? ஒன்றும் கொண்டு வரல. ஆனா ஒத்துக்கிறாரு, அமைச்சர் ஒத்துக்கிறாரு, நாங்க நல்ல திட்டங்களை கண்டினியூ பண்றோம்ன்றார். கண்டினியூ பண்ணுங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? வாட் இஸ் யுவர் அஜெண்டா? உங்களுடைய நோக்கம் என்ன? ஒன்றிய அரசு, பாஜக அரசு தொடர்ச்சியா நிதி கொடுக்க வருதுன்னு இப்ப ஒரு புலிவரத்தோட சொன்னாரு. அதை நீங்க எப்படி நிவர்த்தி பண்ண போறீங்க? இப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆட்சிக்கு பலாப்பழத்தெல்லாம் நம்ம தூக்கி வைக்கல. நம்ம அதை விட பெரிய பெரிய பலாப்பழங்களை தூக்கி மேல வச்சாச்சு. இவங்க ஏற்கனவே ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க. இந்த நெருக்கடியில எப்படி மீள போறாங்கிறது தெரியல. இந்த ஆட்சி மீளுகிறதோ இல்லையோ, மக்கள் மீண்டு வரணும். மக்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடாதுன்னா அதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும். சில இடங்கள்ல ஊழல் லஞ்சம் வாங்குறது கம்மியா இருக்குங்க அப்படிலாம் சொல்றாங்க. நடந்தா சரிதான், மகிழ்ச்சி தான். ஆனா அது முழுமையா களை எடுப்பதற்கு இந்த வேகம் பத்தாது. இதை விட குதிரை வேகத்துல போகணும். அருமுறை. அதாவது தாவேக்கா விமர்சிச்சா அவங்க திமுகவோட ஆட்கள் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. அதே போல தாவேக்கா எல்லாத்துக்கும் திமுகவை காரணம் காட்டி தப்பிக்க முற்படுறாங்க. அதுல உச்சபட்சமா டி.கே. சிவகுமார் தண்ணி தராத காரணம் ஸ்டாலின் ஆளு, அவர் திமுக சொன்னதான் கேட்பாருன்னு இடத்துக்கு போறாங்க. இந்த கருத்துருவாங்களை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த ஆட்சி அமைந்ததுலேருந்தே அவங்க பல கருத்துருவாக்கங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கருத்துருவாக்கம் தான் இந்த கருத்துருவாக்கம். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, இந்த டி.கே. சிவகுமார் ஸ்டாலின் சொன்னாதான் செய்வார் அப்படின்னா, இப்போ 3 பேரை படுகொலை பண்ணியிருக்கிறாரு. ஸ்டாலின் செஞ்சார் அவரு. ஏங்க முதலமைச்சரை பார்த்து இதில் தலையிடாதீங்க, இது எங்களுடைய மாநில பிரச்சனைன்னு ஒருத்தர் பேசுகிறாருங்க. இவ்வளவு தைரியமாக ஒரு டி.கே. சிவகுமாரால் பேச முடியுதுன்னா, கூட்டணி உங்களை ஆதரித்த சிபிஎம் கண்டிக்கிறாங்க டி.கே. சிவகுமாரை, பாமக கண்டிக்கிறாங்க, திமுக கண்டிக்குது, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஏங்க அமைதியாக இருக்கீங்க? இப்போ டி.கே. சிவகுமார் ஸ்டாலின் சொல்லி தான் உங்களுக்கு சுட்டு கொண்டாரா? இப்போ உங்களுக்கு ஒரு சாக்கு தேவை. ஆனால் சாக்கில் என்ன வேணா பேசலான்னு ஏன் திமுக சொல்றாங்கன்னா, இவங்களுடைய வளர்ப்பு, இவங்களுடைய உருவானதே திமுக தான் உருவாகி இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு மட்டும் தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை. ஏன்னா தான் முன்கூட்டியே சொன்னேன், அதிமுகவின் நீட்சி தான் தாவேக்கா. அதிமுக இருக்கிற ஒரே கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? திமுக எதிர்ப்பு. இப்ப தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பை யாரு நல்லா பண்றாங்களோ
அவங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியும்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரத்தை நாங்க தான் நல்லா செய்வோம்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதனால 10 பைசாவுக்கு மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ காவிரி பிரச்சனைக்கு தாவேகா தான் காரணம், காவிரி தண்ணி வராததுக்கு விஜய் தான் காரணம், அப்படி யாரும் இங்க பேசல. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறோம். கடந்த கால திராவிட கட்சிகளுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சி முறை, அவங்களுடைய மட்டமான முடிவுகள்லாம் பல விதமான முடிவுகளுக்கு காரணமா போச்சு. ஆனால் நீங்க வந்த பிறகு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவனை போய் கேளு, இவனை போய் கேளுன்னா, அப்ப நீங்க எதுக்கு சார் ஆட்சிக்கு வந்தீங்க? ஆட்சிக்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய தாவேகாவை பார்த்தா மக்கள் கேள்வி கேட்க முடியும். இப்போ என்ன கேட்டாலும் திமுகன்னு பேசுறது இருக்குல்ல, இது வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க பயன்படுத்துறது சார். என்னன்னா பத்திரிகையாளர்கள் இருக்கிறோம், போன ஆட்சியில் திமுக பத்தி கேள்வி கேட்டோம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ பிஜேபி, நீ அடிமை எடப்பாடி, இல்லை நீ நாம் தமிழர் தம்பி இப்படின்னு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டோம்னா உடனே ஒரு முத்திரை குத்துவாங்க. இப்ப இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு? அப்பெல்லாம் தாவேகாலும் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல, அவங்க இருந்தா தானே அவங்களுக்கு அதை பத்தி அவங்க தெரியும். இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, எங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தாவேகாவை பத்தி யாரும் பெருசா அந்த கட்சிக்கு கொள்கை இல்லை நோக்கம் இல்லைன்னு பேசினாங்க தவிர அந்த கட்சியை பத்தி பெருசா விமர்சனம் பண்ணல. ஏன்னா அது ஒண்ணுமே தெரியாது அவங்கள பத்தி. இப்போ வந்த பிறகு ஏன் விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்க செயல்பாடு அது அப்படி இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இதை பாருங்க, இந்த நான் பிளே பண்றேன், அப்படி கேளுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியா இவர். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஒரு அமைச்சரை தமிழ்நாடு பார்க்கணும்னு நமக்கு எழுதியிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து கருணாநிதியை புகழலையா உதயநிதியை புகழலையான்னு கேள்வி கேட்டு யாராவது எந்திரிச்சு வந்தீங்கன்னா கொலகாண்டாயிருவேன். அதாவது முதலமைச்சர் விஜயை பாராட்டுறவங்களுக்கு சேவை வரி விதிச்சால் இந்தியாவின் கடனையே அடைக்கலான்னு ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பேசுறாருன்னா, இதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இவர் மேல அலிகேஷன் இருக்கு. என்னப்பா ஸ்டேட்டுல உட்காந்து பவுடர் கசக்குனாருன்னு கேட்குறாங்க. இந்த அலிகேஷனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படா முதலமைச்சர் மூஞ்சில முழிக்கிறதுன்னு தெரியாம முதலமைச்சருக்கு தூபம் போடுறாரு, வெண்சாமரம் வீசுறாரு, பாராட்டு மழையை பொழிகிறார். இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மீது எப்படி நல்ல நம்பிக்கை வரும்? தாம்பரம் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலங்க. தாம்பரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருங்க இவரு, கில்லி சரத்குமார். இவரே கேட்கிறார் சட்டமன்றத்துல, நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன்னா அப்ப திமுக ஆட்சி காலகட்டத்தில் ஸ்டேட்டத்துக்கு வெளியில நீங்க போதை பொருள் வித்து ஒத்துக்கிறீங்களா? சார் நான் ஒத்துக்கிறேன். அப்படி போதை பொருள் கசக்குனியா? நான் ஒத்துக்கிறேங்க. திமுக ஆட்சியில போதை பொருள் வித்தாங்க, அப்ப நீ போதை பொருள் வச்சிருந்தியா? இதுவாங்க ஒரு பதில், இதுவாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம். அல்லது குறைந்தபட்சம் அதை கடந்தாது போய் 4 வருஷம் நல்ல வார்த்தை பேசுவாருன்னு பார்த்தா தெரியல. இதை கால கொடுமை. அதுதான் இதுல என்னன்னா, ஏன் திமுக அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்கன்னா, இன்றைய சூழல்ல திமுக மேல மக்களுக்கு ஒரு வெறுப்பு இன்னுமே இருக்கு. இன்னமும் திமுக மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த அரசை விமர்சிக்கிறவங்களை யாரா இருந்தாலும் நீ திமுக, நீ திமுக, நீ திமுக. ஒருத்தர் ஒரு விவாதத்துலங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க திமுக கைக்கூலி நிறைய சிரிக்கிறாங்க, திமுக சிரிக்கிறார். ஏன் திமுக சிரிக்கிறாருன்னா அவருக்கு தெரியும், போன 5 வருஷமா நம்ம திட்டிக்கிட்டு இருந்தான், நம்ம ஆசை சம்மன்லாம் அமிச்சோம் அவன் வீட்டுக்கு, நம்மளை போய் அவனை போய் நம்ம ஆளுன்னு சொல்றான். அப்படியே பாக்குறோம், அவன் சிரிக்கிறாரு. கால கொடுமை. இப்ப நம்மள திமுக ஆளுங்கிறான். ஏன்? அதாவது விமர்சிக்கிறவங்களுக்கு ஒரு நோக்கத்தை கற்பிப்பது, அவங்களுக்கு ஒரு பூச்சி வலையை பூசுறதுங்கிறது மடைமாற்றும் யுக்தி. அது எப்போதுமே அந்த மடைமாற்றத்தை பண்ணுவாங்க. அந்த மடைமாற்றத்தை பண்றவங்க ஏற்கனவே ஆண்ட ஆளுங்கட்சியா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நீங்க புதிய கட்சி தானே, நீங்களும் அதே சூத்திரத்தை ஃபாலோ பண்ணுவீங்க. யாரா இருக்கட்டும், எங்க தனி நபர்களுக்கு பண்ணா பரவாயில்லங்க. பார்த்தீர்களா, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக எப்படி குழாவுகிறார்கள்? ஏங்க திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா இது அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவேகா இருந்திருக்கும், அப்ப கொஞ்சம் குழாவுறாங்கன்னு அர்த்தமா? தாவேகாவும் நாம் தமிழரும் எதிர்கட்சியா இருந்தா எதிர்கட்சிதான் ஒன்னாதான் உட்கார முடியும், வேற என்ன பண்ண முடியும்? சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ஆளுங்கட்சி எதிர்ப்பது தாங்க எதிர்கட்சியின் வேலை, எதிர்கட்சியாக இயங்குவதாங்க ஊடகத்தின் வேலை. இந்த 2 வேலையை பார்க்குறவங்களையும் பார்த்தோம், நீ திமுக, நீ திமுக, நீ திமுகன்னு சொன்னா உங்களுக்கு திமுக ஃபோபியா பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். திமுக ஃபோபியா பிடிச்சி போச்சு. மக்கள் திமுக அதிமுக வேற உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த வேலையை பார்க்கணும். அந்த வேலையை பார்க்கறத விட்டுவிட்டு இதுக்கு திமுக தான் காரணம், இதுக்கு ஏங்க சரி காவிரில தண்ணி வரல,
திமுக தான் காரணம்னு சொல்வதன் மூலமாக நீங்க சொல்ல வரக்கூடிய தீர்வு என்ன? திமுக தான் காரணம் எனக்கு தெரியுமே, அதிமுக தான் காரணம் தெரியுமே, நீ என்ன பண்ண போற? அதை பத்தி பேசாத, நாங்க அதை பார்த்துக்கிறோம். முதலமைச்சர் போவாரா இல்லையான்னு கடைசி வரைக்கும் செய்தி தெரியாது. சட்டமன்றத்துக்குள்ள போய் முதலமைச்சர் அவர்கள் நான் தான் முடிவெடுத்தேன், அவமானப்பட்டாலும் ஐயா நீங்க அவமானப்படலையா, தமிழ்நாடே அவமானப்படுது. இப்ப நீ பேசாதங்கிறாங்க டி.கே. சிவகுமார். யாருங்க டி.கே. சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு? கொந்தளிச்சிருக்க வேணாமாங்க தமிழ்நாட்டின் தாவேகாவினுடைய தொண்டர்கள் கொந்தளிச்சிருக்க வேணாம்? அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க முதலமைச்சர் மாதிரியே. முதலமைச்சர் தான் அமைதியா இருக்கிறாங்க, பார்த்தா தொண்டர்கள் அமைதியா இருக்கிறாங்க. மற்ற சில விஷயங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிவிட்டா உடனே கொந்தளிக்கிறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப சூசியா இருக்கிறாங்க, எதுக்கு கொந்தளிக்கணும் எதுக்கு கொந்தளிக்க வேணாம். இப்போ இந்த ஆட்சியை ஆதரித்து கொண்டு கூட சிபிஎம் தோழர் அறிக்கை விட்டுருக்கிறார். என்ன அறிக்கை? பேருந்துல நடத்துனர் நியமனத்துக்கு UPS அந்த நிறுவனத்துக்கு ஓகே பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க திமுக ஆட்சியில் பண்ணதை அவங்க ஃபாலோ பண்றாங்கன்றாங்க. அது ஏதோ ஒண்ணு. UPS சேர்ந்த நிறுவனத்துல இருந்து இங்க கூட்டு வந்தீங்கன்னா இங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் நடத்துனரா இருப்பாங்க. ஏற்கனவே இங்க பல சிக்கல்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு அங்கிருந்து வந்தக்கூடிய சில நபர்கள், நான் எல்லாரையும் சொல்லல, அடிமட்ட தொழிலாளர்கள் நிறைய பேர் வராங்க, ஆனாலும் சில நபர்கள் புல்லுரிவுகளா வந்து பூந்துடுறாங்கன்ற பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. தமிழ் தேசிய பேரியக்கம் போன்ற இயக்கங்கள்லாம் வந்து கணக்கெடுப்பு நடத்து, உள்நுழைவு அனுமதி சீட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையில நடத்துனரா நியமிப்பதற்கு கொடுத்துருக்குறாங்க. இது என்னங்க போயிட்டு இருக்கு நாடு? கார்பரேட் மயமாவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் கதவுகளையும் திறந்து விட்டுருக்கிறது இந்த அரசு. இவங்களுக்கு வந்து இது ஒரு முதலாளித்துவ கட்சி தான் அடிப்படையில். இது ஒன்றும் இடதுசாரி கட்சி கிடையாது, ஜனநாயக கட்சி கிடையாது, இது ஒரு முதலாளித்துவ கட்சி. இப்ப இந்த முதலாளித்துவ கட்சி இன்னும் கார்பரேட்டுகளுக்கு திறந்து விட்டு என்னவா மாத்த போறீங்க நாட்டை? இப்ப நாட்டை எப்படி உங்களுக்கு விஷன் இருக்கணும் இல்லைங்க, ஒரு தாட் இருக்கணுங்களா? அது இல்லைங்க. தமிழ் வழி கல்வி படிச்சா தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வேலையில முன்னுரிமைங்கிறது ஒரு தாட் இருக்கணும். அந்த தாட் எப்படி வரும் தெரியுமா? கொள்கை இருந்தா வரும், கோட்பாடு இருந்தா வரும். திமுக ஆட்சி காலகட்டத்தில் இவ்வளவு காவல் விசாரணை மரணம் நடக்குதுங்கன்னு நீங்க எந்திரிச்சு வந்து ஒரு 4 நிமிஷம் பேசுனீங்க சென்னையில. உங்க ஆட்சியில இப்ப வரைக்கும் தாவேகா ஆட்சியில 6 காவல் விசாரணை மரணங்கள், நேர்த்திக்கு ஒரு பூசாரி உட்பட. இதுக்கு என்ன தீர்வு சொல்ல போறீங்க? ஒரு காவல் விசாரணை மரணம் நிகழ்ந்தாலும் கூட அந்த ஆட்சிக்கே தலைகுனிவு, அவமானம், இழுக்கு என்று பேசியது இதே தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை. இப்போ இந்த ஆட்சிக்கு இழுக்கு, அவமானம், தலைகுனி ஒத்துக்கிறீங்களா? அப்போ பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கக்கூடாது. ஆனா நீங்க அப்படி இருக்கிறீங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் மாற்று அல்ல, நீங்கள் வந்து ஆட்சி மாற்றம் அல்ல, கட்சியின் நீட்சி. நீங்க முக்கியமா அதிமுகவின் நீட்சிங்க. இவங்க ஜெயலலிதா அம்மையாருடைய பல விஷயங்களை இவர் ஃபாலோ பண்றாருங்க. அந்த அம்மையார் கூட இறுதி காலத்துலதான் சில விவகாரங்கள் காரணமா பிரஸ் மீட் பண்ணல. இவர் துவக்கத்திலிருந்தே மீட் பண்ணல, அதை ஸ்டைலாவே மாத்திட்டாரு. இப்ப பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எதுக்குங்க மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிற ஒரு குரலை உருவாக்கிட்டாரு. அது ஜனநாயக பூர்வமானது நம்புறாரு. அது அல்ல. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தவறா வழி நடத்துறாங்க. அது இன்னொன்னு சொல்றாங்க, போன ஆட்சியில திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அதிகாரிகள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதாவது பழந்துன்னு கொட்டை போட்டவங்களே அதிகாரிகள் ஆட்சி நடத்துன்னு நம்ம சொல்றோம்னா இவங்க நேற்று தான் வந்திருக்கிறாங்க. இப்ப அதிகாரிகள் ஆட்சி நடக்காத நீங்க நம்புறீங்க? போய் ஃபைலை கொடுத்தீங்கன்னா சார் இது ஆகாது சார் அப்புறம் பார்த்தோம்னா அமைதியாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு அமைச்சரே சொல்றாரு, அதிகாரிகள் சொல்றாங்க ஒன்றும் புரியலங்க அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? முடிவு யார் எடுக்கிறது? முதலமைச்சருடைய அலுவலக பணியில நடக்கக்கூடிய டெண்டர்ல கூட வெளிப்படைத்தன்மை இல்லை. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால பத்திரிகையாளர் ஓம் ஜஸ்வின் அதை பத்தி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறாரு, செய்தியை வெளிக்கொண்டு இருக்கிறாரு. அதற்கு அவங்களால சரியான பதிலை கொடுக்க முடியல. சின்ன விஷயத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாதவங்க பெரிய விஷயத்தை வெளிப்படைத்தன்மை இருப்பாங்க. நீங்க AM PM பார்க்காமல் வேலை செய்யக்கூடிய எங்கள் CM நாளைய PMனு ஒருத்தர் பேசுறாரு. அதுதான் நம்ம எதிர்பார்த்த மாற்றமான்னு இன்னைக்கு தாம்பரம் தொகுதி மக்கள்லாம் யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். தாம்பரம் தொகுதி மக்கள் இல்ல, அவர் அமைச்சர்னா அவர் தாம்பரம் தொகுதிக்கு மட்டுமா அமைச்சர்? உங்களுக்கும் அமைச்சர், எனக்கும் அமைச்சர் தானே. ஒரு அமைச்சரோட பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கன்ற ஒரு உதாரணம், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இவரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் மனதார ஒரு விஷயத்துல தாவேகாசை நான் பாராட்டுறேன். நீங்களாம் ஒத்துப்பீங்களான்னு தெரியல, நான் மனமாற பாராட்டுறேன், வரவேற்கிற, கொண்டாடி தீக்கிறேன். எதுல தெரியுமா? நேரலையை முழுசா போடுறது இல்லை. இந்த நேரலையை முழுசா போறதுனால திமுக அதிமுக எல்லாம் என்ன பண்றான்னு பாருங்க. அதுக்காக நான் பார்க்கல, தாவேகாவை பார்க்கறதுக்காக நேரலையை நான் பார்க்கறேன். தாவேகாவோட செயல்பாடு, அமைச்சருடைய பேச்சு. ஏங்க ஒரு அமைச்சர் இருந்துருச்சுங்க,
நீங்கள் 57 பேர், நான் 108 பேர் அப்படின்னு பேசுகிறாருங்க. சரி, பொது வெளியில போய் அரசியல் மேடையில தான் பழுதி இருக்க ஒன்று இருக்குன்னு பேசுறாருன்னு பார்த்தா சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசுறாருங்க அவரு. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார் சபாநாயகர். சல்யூட், வாழ்த்துறேன், நீக்குனீங்களே. அதே மாதிரிதான் பல அமைச்சர்கள் பேசுறாங்க. இந்த இப்போ கில்லி சரத்குமார் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது மாதிரி நாளைக்கு போக்கிரி விஜய் யாராவது உள்ள இருந்தாங்கன்னா யார் அந்த மாதிரி ஒருத்தர் வருவாங்க போல தெரியுது. போய் போக்குவரத்து மந்திரியா ஒருத்தரை போட்டாங்க, போய் உள்ள போய் இப்படி வைக்கிறாருங்க. சல்யூட்டு முதலமைச்சருக்கு. முதலமைச்சர் பண்றாருல, அதுவே அவை மரபுகளுக்கு உட்பட்டது கிடையாது. உடனே அதை கூட எதிர்ப்பீங்களான்னு கேட்பான். அதை கூட எதிர்க்கல, அது மரபே கிடையாதுங்க. உதயநிதி அவர்கள் எந்திரிச்சு எப்படிங்க 8 கோடி தமிழர்களின் முதலமைச்சர் எப்படிங்க உதயநிதி வந்து அமர்ந்திருக்கலாம்? உதயநிதி எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும்னு மரபே கிடையாது, அது ஒரு விதியே கிடையாது. முதல்ல போன ஆட்சியில சிலவராக இருந்தவங்க வணக்கம் சொல்லிட்டே இருந்தாங்களா? அப்பெல்லாம் சொல்லலையே. இவர் நடந்து போறாருன்னா அவருடைய ஸ்டைலா மாத்துறாரு. அதை நான் நடந்து போக வணக்கம் சொல்லணும்னு மாத்துறாரு. அப்படி மாத்துறதுக்காக ஒருத்தர் எதிர்த்து வணக்கம் சொல்லணும் ஒரு பண்பாடா எதிர்பார்க்கலாம். என்னங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்காருன்னா, அதான் அதை வம்படியா கேட்டு ப்ரெஷர் பண்ணி வணக்கம் சொல்லியா அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் விதியே கிடையாது. அப்போ இவங்க எவ்வளவு இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்கன்னு டே பை டே தெரிய ஆரம்பிக்குது. அதனாலதான் நான் மீண்டும் ஒரு இடத்துல வந்து நிக்கிறேன். இவங்க திமுக சாயம் பூசட்டும், நாம் தமிழர் சாயம் பூசட்டும், இல்ல என்ன சாயம் வேணா பூசட்டுங்க நம்ம மேல. அதை பத்தி நான் பாஜக சாயம் கூட பூசட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. மக்கள் பிரச்சனையை இந்த அரசாங்கம் எப்படி கையாள போகுதுங்கிறதா எனக்கு மிகப்பெரிய பயம் இருக்குது. அந்த பயத்தை நோக்கி நம்மை போன்ற சிந்தனைவாதிகள் நகர்ந்தா மட்டும்தான் மக்களுக்கு விடிவு காலம் பிறக்குங்கிறது என்னுடைய கருத்து. நான் கூட 3 தனித்தனியா பேசுறதுல எல்லாம் எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.